எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி அந்த மதர்ஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சுல்ல, அதில் நடந்த அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்பவுமே அப்படியே எமோஷனலாக இருக்கிறாங்க. இப்போ அம்முக்கு அம்மாவாக வந்து நான் கவுன் போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விஜய் வந்து காவேரிக்கிட்டையும் அம்முக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவுமே எமோஷனல் ஆகிடுறாங்க. ஒரு அப்பா தன்னோட குழந்தைக்காக என்ன வேணால் செய்வார், யார் என்ன சொன்னால் பரவாயில்லங்கிற மாதிரிலாம் இருக்கார், இவ்வளோ நல்லவரா அப்படிங்கிற மாதிரிலாம் காவேரி வந்து விஜயை பற்றி ரொம்ப நல்ல விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. அதெல்லாம் நினச்சி ரொம்பவுமே ஒரு மாதிரி அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போ சாரதா வராங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அந்த நேரத்துலையும் காவேரி இதை சொல்கிறாங்க. இப்போ சாரதாவுக்குமே இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இருந்தாலும் வெளிப்படையாக எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்து போய் படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டு இருக்கும்போது நினைக்கிறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் நீ புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சாரதாவும் நினைக்கிறாங்க. காவேரி அது சம்மந்தமாக அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படியே விஜய் சம்மந்தமாக நல்ல விஷயங்களை யோசிக்கிறாங்க. இங்கே விஜய் வந்து அம்மு தூங்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அந்த நடந்த அந்த ப்ரோக்ராமோட வீடியோலாம் பார்த்துட்டு எப்படியெல்லாம் காவேரி வந்து உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, உன்னோட அம்மாவே அவங்க தான், அந்த விஷயம்லாம் உனக்கு தெரியும் போது நீ எவ்வளோ சந்தோஷப்படுவாமுன்னு சொல்லி இவரும் ரொம்ப எமோஷனலாக காவேரியை பற்றியும், காவேரி வந்து அவங்களாவே தானே வந்து அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு நடித்தாங்க, அந்த விஷயம் வந்து விஜய்க்கு அது வரைக்கும் தெரியாதுல்ல, அந்த சர்ப்ரைஸ் தானே நடந்துச்சு, இதெல்லாம் நினச்சி இவருமே ரொம்பவுமே எமோஷனலாக ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி பார்த்தோம்னா காவேரி ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. கூட பார்த்தா நர்மதா வராங்க. நர்மதா வந்து என்னெல்லாம் முன்னாடி பில்டப் கொடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா பெரிய ஹீரோயின் மாதிரி, அதாவது அடுத்த ஒரு ஹீரோயின் மாதிரி வருவாங்க, அவங்க சம்பந்தமாக நிறைய கான்செப்ட்லாம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இவங்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் சின்ன பொண்ணாக தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க சம்மந்தமாக ஏதோ வில்லத்தனம் பிரச்சனை இது மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன். அதில் வந்து விஜய் வந்து காப்பாற்றுவார் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அது ஒரு கதையை கொண்டு வந்து தானே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். அந்த மாதிரி ஒரு வயசில் தான் வந்து இப்போ நர்மதாவை கொண்டு வந்திருக்காங்க. நான் கூட ஒரு பெரிய பொண்ணாக கொண்டு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம், புது இன்னொரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் வருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசித்தேன். ஆனால் எது எப்படினாலும் நம்ம கதையை வந்து எப்படி கொண்டு போவார் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால் பார்த்தோன்னா அவர் கூப்பிட்டு வந்துடுறாரு. பார்த்தா இங்கே வீட்டில் பார்த்தா கங்கா இருக்காங்க, யமுனா இருக்காங்க, அங்கே யாழினி இருக்காங்க, அவங்களோட அந்த பொண்ணு இருக்காங்களா அவங்க இருக்காங்க. குமரனை பற்றி கேட்குறாங்க. குமரன் வந்து வேலை தான் இங்கே வரமாட்டார் அப்படின்னும், நிவினை பற்றி கேட்கும்போது நிவின் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நர்மதா கிட்ட சொல்கிறாங்க. இவங்களாம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வெளியில் வாசலில் பார்த்தா விஜயும் அம்முவும் நிற்கிறாங்க. அவங்க வந்ததுமே இவங்களுக்கெல்லாம் தெரியல விஜய் யார் அம்மு யாருன்னு, காவேரிக்கு மட்டும் தானே தெரியாது பழசமாக இருந்ததுனால. அதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் எமோஷனலாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அவங்களாம் இங்கே இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரிலாம் அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. கங்கா, யமுனா, நர்மதா 3 பேரும். அதே நேரத்தில் காவேரி பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுமே எதுக்கு போகிறாங்க, அவங்க அதான் இவங்கெல்லாம் சொல்லிட்டு வீட்டிலேருந்து விஜயும் காவேரி அதாவது அம்மு இவங்க 3 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்களா. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ இவங்க வீட்டுக்கு வர சொன்னதுமே இவங்க வீட்டில் பார்த்தா தாத்தா இருக்கார். அதே நேரத்தில் விஜய் இருக்கிறாரு. அங்கே பார்த்தா அம்மு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா அவங்க இவங்களுக்கு சாரதாவும் இருக்கிறாங்க. இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வாங்க போகலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுக்கணுங்கிற மாதிரி சொன்னோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரோக்ராமை பற்றிலாம் பேசிட்டு கடைசியில் பார்த்தா வீட்டில் இப்போ புடவை இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எடுத்து தாத்தா வந்து காவேரிக்கு கொடுக்குறாரு. காவேரிக்கு ஒன்றுமே புரியல. என்ன இதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேஜில் அம்மாவாக நீங்கள் நடித்த அந்த விஷயம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்க. காவேரியும் அப்படியே எமோஷனல் ஆகுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.